அரியணையில் அமர்ந்திருக்கும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெபிப்போம். காலம் கடைசி என்று சொல்லி உம்மோடு கூட நாங்கள் நெருங்கி வாழ்வதற்கு எங்களை பல்வேறு நிலைகளில் வழிநடத்துகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் காலத்தின் கடைசியில் வாழ்கின்றோம் என்பதை உணர்ந்தவர்களாக உமது வருகை, நியாய தீர்ப்பு இவைகளையெல்லாம் சந்திக்க வேண்டும் என்கின்ற உணர்வோடு கூட எங்களை எப்போதும் ஆயத்த நிலையில் வைத்திருப்பதற்கு இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்கிற வசனங்களின் ஊடாக எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன். வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்தில் திருத்தூதுவர் யோவானுக்கு அரியணையில் அமர்ந்திருக்கும் ஆண்டவர் குறித்தும் அரியணையை சுற்றிலும் இருக்கும் சூழல், உயிர்கள், 24 மூப்பர்கள் குறித்தும் காட்சி அருளப்பட்டது. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தில் சுருளேடு பற்றிய ஒரு காட்சியினை ஆவியர் அருளுகின்றார். அரியணையில் அமர்ந்திருந்த ஆண்டவரின் வலக்கையில் ஒரு சுருளேடு இருந்தது. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஒரு புஸ்தகம் என்றும் ஆங்கில மொழிபெயர்ப்பில் ரோல் என்றும் உள்ளது. அக்காலத்தில் சுருள்களிலேயே பெரும்பாலும் அனைத்தும் எழுதப்பட்டன. இப்புத்தகத்தை குறித்த விளக்கங்கள் இது ஒரு சுருளாக இருந்தது என்பதை உறுதி செய்கின்றது. இந்த புத்தகம் உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்தது. இந்த சுருள் 7 முத்திரைகள் பொறிக்கப்பெற்று மூடப்பட்டிருந்தது என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இது சர்வ வல்ல கடவுளின் முத்திரையால் மூடப்பட்டிருந்ததால் இதனை கடவுளின் புத்தகம் என்று நாம் கூறலாம். இந்த சுருளேட்டின் முக்கியத்துவம், இந்த சுருளேட்டின் பொருள், சுருளேட்டை திறக்கும் அதிகாரம், சுருளேடு திறக்கப்பட்டதால் அழுகின்ற யோவான் ஆகிய 4 காரியங்களை வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரையுள்ள வசனங்களில் தியானிக்கப் போகின்றோம். முதலாவதாக சுருளேட்டின் முக்கியத்துவம். இந்த சுருள் உள்ளும் புறமும் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது. பண்டைய சுருளேடுகளில் இருபுறமும் எழுதப்படவில்லை. ஒரு பக்கம் எழுதுவதற்காகவும் மறுபக்கம் அதன் வெளிப்புற அட்டையாகவும் இருந்தது. இரு பக்கமும் எழுதுவது அந்த செய்தி அதிகமாக இருந்தது என்பதையும் செய்தி அதிக முக்கியத்துவம் கொண்டது என்பதையும் விளக்குகின்றது. கடவுளின் செய்தியை அவர் வாயால் கூறாமல் எழுத்தின் வடிவில் கொடுத்துள்ளதால் அச்செய்தி மாற்ற முடியாதது, உறுதியானது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஆதி திருச்சபையின் நாட்களில் ரோமர்களின் விருப்ப பத்திரம் அல்லது வில் வெளிப்புறத்தில் ஒரே ஒரு முத்திரையை கொண்டதாக இருந்தது. ஆனால் இந்த சுருளேடு 7 முத்திரைகளால் முத்திரையிடப்பட்டிருந்தது. வெளியில் ஒன்றும் வேறு 6 முத்திரைகள் உட்புறங்களிலும் போடப்பட்டிருந்தன. இன்னும் விளக்கமாக சொன்னால், சுருள் ஓரளவு உருட்டப்பட்டு பின்னர் சீல் செய்யப்பட்டது அல்லது முத்திரையிடப்பட்டது. அதன் பின்னர் மீண்டும் உருட்டப்பட்டு சீல் வைக்கப்பட்டது. இவ்விதம் 6 முறை செய்யப்பட்டு 7ஆவது முறை உருட்டப்பட்டு முழு சுருளேட்டையும் சேர்த்து முத்திரையிடப்பட்டிருந்தது என்று இதை விளக்குகின்ற விளக்க உரையாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது 7 முத்திரைகளால் மூடப்பட்ட ஒரு நூல். ஆகவே எந்த மனிதனாலும் அதனை திறக்க முடியாததால் அதன் விளக்கங்களை சொல்வதும் கடினமானது. 7 முத்திரை போடப்பட்ட விருப்ப பத்திரத்தை 7 பேர் சேர்ந்தால் மட்டுமே அல்லது 7 பேர் இருக்கும்போது மட்டுமே திறக்க முடியும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதுபோல கடவுளால் முத்திரை போடப்பட்டதால்
அவரால் மட்டுமே முத்திரையை திறக்க முடியும். இவ்வாறு கடவுளால் மட்டுமே பார்க்கும்படி முத்திரையிடப்பட்ட இந்த சுருளில் என்ன எழுதியிருந்தது என்பதை அடுத்ததாக நாம் அறியப் போகின்றோம். இரண்டாவதாக, சுருளேட்டினுடைய பொருள். இந்த சுருளேட்டில் என்ன இருந்தது என்பதை இதன் பொருள் விளக்குகிறது. இந்த சுருளேட்டில் உலகுக்கானவைகள் குறித்து எழுதப்பட்டிருந்தது. மனித வரலாற்றின் முடிவை தீர்மானிக்கும் அதிகாரப்பூர்வ ஆவணமாக இது இருந்தது. இந்த சுருளேட்டில் கடவுளின் இறுதி நேரம், பேரழிவு, தீர்ப்புகள் ஆகியன இருந்தன. அவை உலகின் மீது ஊற்றப்படுகையில் பெரும் துன்பங்கள் நேரிடும் என்று சொல்லப்பட்டது. இந்த சுருளேட்டை கையில் வைத்திருப்பவர் மற்றும் அதன் முத்திரைகளை உடைக்கக்கூடியவர் உலகை ஆளும் உரிமை கொண்டுள்ளார். எரேமியாவின் வாழ்விலும் இது போன்ற சுருளேடு பற்றிய ஒரு செய்தி உள்ளது. அந்த செய்தி இந்த சுருளேட்டின் பொருளை இன்னமும் புரிந்து கொள்ள மிகவும் உதவக்கூடியது. எரேமியா 32 அதிகாரம் 6 முதல் 15 வரையுள்ள பகுதியில் இஸ்ரவேலர் பாபிலோனியரால் 70 ஆண்டுகள் சிறைபிடிக்கப்படுவர் என்று எரேமியா இறைவாக்குரைத்தார். இதனை அடையாளமாக மக்களுக்கு சொல்லும்படி கடவுள் ஒரு நிலத்தை வாங்கும்படி எரேமியாவிடம் கூறினார். அதன்படி எரேமியா 32 அதிகாரம் 9, 10 வசனங்களின்படி எரேமியா தம் உறவினரிடமிருந்து ஒரு நிலத்தை வாங்கினார். பின்னர் எரேமியா ஒரு ஒப்பந்தத்தை எழுதி சாட்சிகளை பெற்று முத்திரையிட்டார். இதனால் அந்த சுருளேட்டிற்கு எந்த சேதமும் ஏற்படக்கூடாது என்று கருதினார். எழுதப்பட்ட இந்த ஒப்பந்தத்தில் 2 பகுதிகள் இருந்தன. ஒரு பகுதி பொது சாட்சியாக ஒரு சாட்சியிடம் வழங்கப்பட்டது. மற்றொன்று பாதுகாப்பாக வைப்பதற்காக ஒரு களிமண் குடுவையில் சேமிக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டு காலங்களில் ஆவணங்களை இந்த முறைப்படியே சேமித்து வைத்தனர் என்பதை நம்மில் சிலர் அறிந்திருக்கிறோம். வெளிப்படுத்தல் 5 அதிகாரத்தில் கடவுளின் கரத்தில் இருந்த சுருளேடு உலகை மீட்கும் ஆவணம். இது சட்டபூர்வமானது என்பதால் பாதுகாப்பதற்கு அடையாளமாக 7 முத்திரைகள் இடப்பட்டிருந்தன. பூமியில் வர இருந்த நியாய தீர்ப்பு குறித்து இந்த நூலில் எழுதப்பட்டிருந்ததால் வானத்திலாவது பூமியிலாவது உள்ள எவராலும் அதனை திறந்து வாசிக்க இயலாதிருந்தது. நாம் வாழும் இவ்வுலகம் இறுதி தீர்ப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதையும், இறை பக்தியற்று வாழ்வோர் தண்டனையை சந்திக்க நேரிடும் என்பதையும் புரிந்து கொள்ள யாரும் பார்க்க இயலாமல் மூடப்பட்டிருக்கும் சுருளேடு உணர்த்துவதாக நாம் புரிந்து கொள்ளலாம். சுருளேட்டின் முக்கியத்துவம் என்ன என்பது 1 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. உள்ளும் புறமும் எழுதப்பட்டது. 7 முத்திரைகளால் முத்திரையிடப்பட்டது. சுருளேட்டின் பொருள் பூமியில் சம்பவிக்க வேண்டியவைகள் அல்லது இறுதி தீர்ப்பு பற்றி இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இக்காலத்தை பயன்படுத்தி கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். ஏனெனில் ஜட்ஜ்மெண்ட் அல்லது பூமியில் சம்பவிக்க வேண்டியவைகள் விரைவில் நடைபெற இருப்பதால் நாம் கடவுளின் மக்களாக வாழ்ந்து தண்டனைக்கு தப்பித்து கொள்ள நியாய தீர்ப்பில் அவருடைய பிள்ளைகளாக அவருடைய பக்கம் செல்ல அழைக்கப்படுகின்றோம். 3வது இந்த பகுதியில் நாம் கற்க இருக்கின்ற செய்தி சுருளேட்டை திறக்கும் அதிகாரம். வெளிப்படுத்தல் 5 அதிகாரம் 2 வசனத்தில் சுருளேட்டை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்ற ஒரு சவாலை தூதன் எழுப்புகின்றார். அந்த சவாலுக்கு பதிலளிக்க யாரும் முன்வரவில்லை. பூமியிலோ பரலோகத்திலோ அதனை திறக்க தகுதியானோர் எவரும் இல்லை. இந்த சவாலை
இன்னொரு விதத்திலும் நாம் கூறலாம், பூமியில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவர் யார்? மனித வரலாற்றை அதன் நியமிக்கப்பட்ட முடிவுக்கு கொண்டு வர தகுதியானவர் யார்? தீமையை தகர்த்து எல்லா மனித அநீதிகளையும் சரி செய்ய தகுதியானவர் யார்? பல தலைவர்கள், பேரரசர்கள் உலகில் தோன்றினார்கள். மாபெரும் அலெக்சாண்டர், ஜூலியஸ் சீசர், ஜெர்மானியின் ஹிட்லர் என பலரும் வந்தனர். ஈராக்கின் சதாம் ஹுசேன் இஸ்லாம் உலகை ஒன்றிணைப்பதாகவும் ஜெருசலேம் மற்றும் இஸ்லாமிய புனித இடங்கள் அனைத்தையும் விடுவிப்பதாகவும் கனவு கண்டவர். வாஷிங்டன், மாஸ்கோ, டெல் அவீவ், பாக்தாத், டோக்கியோ, நியூ டெல்லி போன்ற எவரிடமிருந்தும் மனித வரலாற்றிற்கான கடவுளின் திட்டத்தை செயல்படுத்த இயலவில்லை. தாம் வாழும் அறிவுத்திறன் கொண்ட இக்காலத்திலும் எவராலும் உலகின் பிரச்சனைகளை தீர்க்க இயலவில்லை. இப்படி முத்திரைகளை திறக்க முடியாததால் யோவான் அழுதார் என வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் கூறுகின்றது. அவரது இதயம் ஆழ்ந்த துயரத்தால் நிறைந்தது. யோவானின் இந்த அழுகையை குறித்து இந்த பகுதியில் அல்லது 4வது பகுதியில் நாம் சிந்திக்கப் போகின்றோம். யோவானின் அழுகை. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் யோவான் அழுதார் என வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் கூறுகின்றது. இந்த உலகுக்கு மீட்பு தேவை என்பதை அவர் அறிந்திருந்தார். உலகை அழிவினின்று மீட்க நல்ல தலைவர்கள் தேவை. சுருள் திறக்கப்பட வேண்டும், மக்கள் அழிவினின்று காக்கப்பட வேண்டும் என யோவான் அழுதார். யோவானின் கண்ணீர் பல நூற்றாண்டுகளாக கடவுளின் மக்கள் அனைவரும் நீதிக்காக, நேர்மைக்காக, நல்ல செயல்கள் நடைபெறுவதற்காக அழுததை குறிப்பிட்டு சொல்கின்றது. இந்த ஏக்கம் உலகை நெறிப்படுத்தும் ஏக்கம் நமக்கும் வேண்டும். கடவுளுடைய மக்களாக வாழ்வோர் அனைவருக்கும் இந்த ஏக்கம் வேண்டும். கடவுளுக்காக மக்களை ஆயத்தப்படுத்தும் மனிதர்களை கடவுள் தேடிக்கொண்டே இருக்கின்றார். நீங்களும் நானும் யோவானைப் போல ஏக்கம் கொண்டு கடவுளுக்காக செயல்படும் மனிதர்களாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். அழிவை நோக்கி அல்லது தண்டனையை நோக்கி செல்லும் மக்களை மீட்கும் பணியில் நமது பங்கு என்ன என்பதை சிந்தித்து பார்க்க இந்த நாளில் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நண்பர்களே, நாம் வாழும் உலகம் இறுதி தீர்ப்பை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இறை பக்தியற்று வாழ்வோர் தண்டனையை சந்திக்க நேரிடும். உலகின் தீமைகளை களையும், கடவுளுக்காக மக்களை ஆயத்தப்படுத்தும் மனிதர்களை கடவுள் தேடுகின்றார். நீங்களும் நானும் அவர்களில் அல்லது அப்படிப்பட்டவர்களில் ஒருவளாக இருக்க முடியுமா என சிந்தித்து பார்த்து நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த உலகம் இறுதி தீர்ப்பை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்று கற்றுக் கொடுத்தீர். இந்த தீர்ப்பில் நாங்கள் உம்முடைய பக்கம் சார்ந்தவர்களாக இருக்கவும், அழிவின் பாதையில் செல்லும் மக்களை மீட்கின்றவர்களாக நாங்கள் வாழும் காலத்தில் எங்களால் ஆன விதங்களிலெல்லாம் முயற்சி செய்யவும், அந்த ஏக்கத்தோடு அனுதினமும் எங்கள் பணிகளை ஆற்றவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன்.